Good morning, praise and welcome to this video. எலிகளோட நம்ம போராடுறோம், பெருச்சாளிகளோட நம்ம போராடுறோம். அதில் பார்த்திங்கன்னா எலி அப்படின்னா அது ஒன்று துணியை கடிச்சிடும், ரெண்டாவது சாப்பாடை அது நம்ம ஏதோ ஒன்று வச்சுருந்தோன்னா சாப்பிட்றோம். அதுக்காக நீங்கள் பூனையை வளர்ப்பீங்க, ஏதோ ஒன்று அதுமாரி பூனையும் எலியும் டாம் அண்ட் ஜெரி அப்படி சொல்லிட்டு கதைகள் இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம தேவனுடைய பிள்ளையாக தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா சாத்தானுக்கு அது பொறுக்கறதில்லை, அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுக்கறதில்லை. அதனால் நிறைய பேர் சீக்ரெட்டாக தான் இருப்பாங்க, சீக்ரெட் பிலீவர்ஸாக தான் இருப்பாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஹிந்துவிலேருந்து கன்வெர்ட் ஆகிருப்பாங்க, ஆனால் வெளியே சொல்லவே மாட்டாங்க, சர்ச்சுக்கும் வர மாட்டாங்க. ஆனால் உண்மை கிறிஸ்தவர்களாம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் இதுமாரி சாட்சி சொல்லி அநேக படிப்பாளிகள், அநேக குடும்பங்களுக்கு நான் ஒரு சாட்சியாக நான் இருக்கிறது எலிகளுக்கு பொறுக்கிறது இல்லை. நிறைய எனக்கு சப்போர்ட், கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. அதில் அநேகருக்கு பொறுக்கிறது இல்லை. எப்படி இவ்வளோ சப்போர்ட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சமீபத்தில் நடந்த ஒரு இதை நான் சொல்கிற மாதிரிங்க, ஒரு விசேஷத்துக்கு நான் போயிருந்தேன். டைம் ஆகிடுச்சு, நைட் டைமு. வெளியே வரும்போது அந்த இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஸ்வீட்ஸு, அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் அதில் உருக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகக்கூடிய டாக்ஸி அதுலேயே சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா அது உருகி மேலெல்லாம் கொட்டுது அப்படி சொல்லிட்டு. அப்பயும் அந்த கார் பம்ப் ஆகிறதுல மேலெல்லாம் அது கொட்டி எப்படியோ நான் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு அந்த சாரியெல்லாம். இப்போ நீங்கள் அந்த சாரியை காஸ்ட்லி சாரீ தான் அது. ஸோ நீங்கள் அதை உடனே அதை ரெடி பண்ணி அலசலை அப்படின்னா அது எறும்புகள் கெடுத்துடும், அல்லது அந்த எலிகள் அதை கடிச்சிடும். அந்த சாரீ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மேலே நம்ம எச்சரிக்கையாக நம்ம வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டி இருக்கு. நம்ம சாரீ நம்ம 6000 7000 போட்டு அதை வாங்கினோம், கஷ்டப்பட்டேன். அது நம்ம எலிகளுக்கு தூக்கி போட முடியாது இல்லையா, நாய்களுக்கும் நம்ம தூக்கி போட முடியாது. ஸோ கிறிஸ்துவின் வழி காமன் சென்ஸ் வழி, பாதுகாப்பு வழி, சொந்த வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய ஞானத்தை அவர் தரார். அதுக்குரிய நிதானம், காலை நீங்கள் பார்த்து வைக்கலாம், வலிக்கி விழுந்துருவீங்கல்ல, அதுதான் கிறிஸ்துவனுடைய வழி. நானே வழி அப்படின்னு வேறு வழி கிடையாது. காரை பக்குவமாக தான் நீங்கள் செலுத்தி போகணும், அல்லது நீங்கள் நடந்து போனால் கூட பார்த்து தான் நம்ம நடந்து போகணும். இதில் கார் வரும், ஏதோ ஒன்று வரும், பின்னாடி ஏதோ ஒன்று வரும், பார்த்து தான் நம்ம போகணும். அதுக்குரிய நிதானம், மூளை செயல்பாடுகள் கர்த்தர் தான் நமக்கு தர முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ஸோ கிறிஸ்து தான் அந்த வழி, சத்தியம், ஜீவனாக இருக்கார். அதான் சொல்ல